ஓ, இங்க இருக்கியா? டேய், ஏண்டா காலையில என் துணி எடுக்க சொன்னா இன்னும் எடுக்காம? உன்கிட்ட சொன்னதுக்கு காலைல என் துணியை நானே எடுத்து போட்டு போயிருக்கலாம் போல. ஃபேட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தா பாரு, நான் எவ்வளோ பேச்சுனுங்கிறேன், அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அங்கெங்கேயோ பார்த்துனுங்கிறான். இருறா, துணியை கீழே வச்சுட்டு வரேன். இருறா. டேய், நான் உன்கிட்ட ஏன்டா என் துணி எடுக்கலன்னு அவ்வளோ நேரமாக உன்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னடானா அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்க. என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? இப்போயா? இல்லடா, எனக்கு எதுவுமே காலை விழலடா. இல்லையா? ஆமா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி இருக்கேண்ணா? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான்டா இருக்கேன். பொய் சொல்லாத. நான் உன் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் நீ நார்மலாக இருக்கியா இல்லையான்னு. என்னாச்சு சொல்லு. டேய், நிஜமா ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்டா. அதான் நீ என்ன யோசிச்சுட்டு இருந்தா நான் கேட்குறேன். டேய், பெருசாக ஒன்றும் இல்லைடா, வா நம்ம கீழே போகலாம். நில்றா ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிட்டு என்ன நீ கீழே கூட்டு போ பாக்குற? இதுல புதுசா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனா ஷேர் பண்ற. நீயே இப்ப மட்டும் ஏன்டா ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட நீ மறைக்க பாக்குற? ஏன்டா என்கிட்ட சொல்றதுக்கு நீ யோசிக்கிற? நீ எப்பவுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டடா. ஏதோ நீ என்கிட்ட பழைய மாதிரி ஓப்பனாக சொன்னீன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு சொல்யூஷன் தர பார்ப்பேன். அதுக்கு மேலே நீ சொல்கிறதும் சொல்லாததும் ஓ இஷ்டம்தான்டா. பின்ன என்னடா, நானும் இந்த ஒரு வருஷமா அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன்டா. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஆஃபர் கூட எனக்கு கிடைக்கலடா. ஆனா ஒவ்வொரு ஆடிஷன் முடிஞ்ச உடனே சரி ப்ரோ நான் கூப்பிடுறேன் ப்ரோ, சரிப்பா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன்ப்பா அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாங்களே தவிர, ஆனா இந்த ஒரு வருஷமா எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரலடா. அன்னைக்கு ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட ஆசையாக சொல்கிறேன். அதுக்கு அவர் சொன்னார் பாரு, பா இப்போ நம்ம எங்கப்பா போகிறோம்? நான் ரொம்ப நாளா என் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் நீ வேலை செய்கிற ஆஃபீஸில் என் பையனுக்கு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் சொல்கிறான்னு கேட்டிருந்தேன். நேற்று நைட்டு திடீர்னு கால் பண்ணி உன் பையனை ஆஃபீஸுக்கு கூட்டினு வா, இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் இப்போ நம்ம அவன் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவன் எல்லாம் பேசிட்டானாண்டா.
எடுத்த உடனே 20,000 ரூபாய் தராங்களாம்டா. எப்படியோடா நான் நினைச்சபடி உன் வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுதுடா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அடுத்து நான் லைஃப்ல என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேப்பா. என்ன பண்ண போற? நான் சினிமாவில் நடிக்க போறேன்ப்பா. எது? சினிமால நடிக்க போறியா? ஆமாப்பா. ஆ, உன்னை இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு உன்னை ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு அனுப்பலான்னு பார்த்தா நீ என்னடா போய் போய் அந்த சாக்கடையில் விழுந்துங்கிற. இங்க எத்தனை பேரோட அந்த சாக்கடையில் விழுந்த மேல வந்திருக்கானுங்க? டேய், தினம் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குற தானே? உன் மூஞ்சிக்கெல்லாம் எவனாவது சினிமால வாய்ப்பு தருவானா? நீ அந்த சாக்கடையில விழுந்த, சத்தியமா சொல்றேன், நீ வாழ்க்கையில உருப்படாம நாசமா நடுத்தர தான் நிக்க போற. தோ இப்ப நிக்கிறியா இந்த மாதிரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, இப்ப ஒழுங்கு முறையா என் கூட ஆபீஸ்க்கு வா. வா. என்ன? முதல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரி அந்த சாக்கடையில் நிறைய பேர் வந்து சாக்கடையோட சாக்கடையா போயிருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி போயிட மாட்டேப்பா. ஏன்னா எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. கலைக்கு முகம் முக்கியம் இல்லை, திறமை இருந்தாலே போதும். அந்த திறமை என்கிட்ட நிறையவே இருக்குப்பா. டேய் டேய் டேய், நில்றா. ஆனா நான் இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா உண்மையிலே எங்க அப்பா சொன்ன மாதிரி என் வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், ஃபீல் பண்ணாத விடு, பார்த்துக்கலாம். சரி விட்றா, ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். நீ ரிலாக்ஸ் ஆகுடா, நம்ம அதை பற்றி பேசுவோம். ரிலாக்ஸ் ஆகு. சொல்றா. இப்போ சொல்லு, நீ இது வரைக்கும் அட்டன் பண்ண ஆடிஷன்ஸில் அங்கே எல்லாரும் என்ன ஒன்று பண்ண சொன்னாங்க, அங்கே என்ன நடக்கும், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு பார்ப்போம். என்ன, ஒவ்வொரு ஆடிஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபோட்டோஸ் கேட்பாங்க, கொடுத்துட்டு நம்மளோட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சொந்த ஸ்கிரிப்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. சில ஆடிஷனில் அந்த படத்தோட கேரக்டரை கையில் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நானும் அதை பண்ணிட்டு வந்துடுவேன். அவ்வளோதானா? வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஒரு ஆடிஷன் முடிஞ்ச உடனே? சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் டைரக்டர்கிட்ட காமிக்கிறோம், டைரக்டருக்கு யாரோட ஃபேஸ் கட் அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. அது சரிடா, அது எல்லா ஆடிஷன்லேயும் பேசிக்காக நடக்கிற விஷயந்தான். அதையும் தாண்டி நீ இது வரைக்கும் அட்டன் பண்ண ஆடிஷன்ஸில்
ஒருத்தர் கூடவா ஒரு பர்சனலாக ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், பாடி லாங்குவேஜ், இந்த எமோஷன்ஸ்லாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணினா இன்னும் நீங்கள் பெட்டராக நடிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் கூடவா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து சொல்லலை? என்னடா சொல்ற? அப்படின்னா இந்த ஆடிஷன்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதை பற்றியெல்லாம் கேட்காத. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பேசுவாங்க பர்சனலா. ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லா ஆடிஷன்லயும் நடக்காது. 100%ல ஏதாச்சும் 1% ஆடிஷன்ல நீ சொல்ற மாதிரி அவங்களே டைம் எடுத்து நம்ம கிட்ட பர்சனலா பேசுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா ஒவ்வொரு ஆடிஷன்லயும் நிறைய பேர் வருவாங்க. எல்லாரையும் சீக்கிரமா கண்டக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு தான். அப்போ எதுக்குடா இந்த ஆடிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க? சும்மா நம்மளோட கண் துடைப்புக்கா? எந்த ஒரு ஆடிஷனில் ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அவனோட நடிப்பு குறைகளையோ இல்லை அவனோட ப்ளஸ்ஸை யார் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறாங்களோ அதுதான் ஒரு நல்ல ப்ரொசீஜர். அப்போ தான் அவன் அடுத்த ஆடிஷனில் போய் நல்லா பண்ணுவான். என்ன பண்ணுறது, இது எதுவும் நம்ம கையில் இல்லை, நாம் எதுவும் மாற்ற முடியாது. டேய், எனக்கு இப்போதான்டா ஒன்று ஞாபகம் வருது. நான் போன 40 ஆடிஷன்ல ஒரே ஒரு ஆடிஷன்ல மட்டும்தான் நீ சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலா டைம் எடுத்து நீ இதெல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதெல்லாம் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஓகே, குட். உனக்கு ஒரு டிப் சொல்கிறேன், அதை நீ கரெக்டாக உன் பிரெயினில் நீ ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்போ ஒரு ஆடிஷன் போகிற, அந்த ஆடிஷன் போய் உன் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த மொத்த ஆடிஷனும் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்க நேரம் பார்த்து நீ போய் அவங்கக்கிட்ட நீ எப்படிலாம் பேசணுமோ அப்படி பேசினேன்னா உனக்கு அங்கேருந்தே ஒரு நல்ல டச் ஸ்டார்ட் ஆகிடும். டேய், எனக்கு ஒரு சின்ன டவுட்ரா. அவங்கக்கிட்டலாம் நம்ம எப்படிரா போய் பேசுறது? சொல்கிறேன். நீ அங்கே போய் உனக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வேணும்னு ஒரு ஆர்வத்தில் சார் 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 எனக்கு ஏதோ ஒரு உங்கள் படத்தில் ஒரு சின்ன சான்ஸ் தான் கொடுங்க சார், நான் நல்லா நடிப்பேன் சார், சார் உங்கள் படத்தில் எந்த கேரக்டர்னாலும் பரவாயில்ல சார், நான் நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னு மட்டும் நாம் என்றைக்குமே கேட்டுருவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ அங்கே போய் அவங்கக்கிட்ட நீ எப்படி அப்ரோச் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உன்னோட டீட்டெயில்ஸ் தான் அக்குவேர் ஆணி வர உன்னை கேட்பாங்க. உன் பேர் என்ன, என்ன பண்ணுற, எந்த ஊர், அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, சினிமாக்குள்ளே எப்படிலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அப்பயும் எடுத்தோடனே உனக்கு ஆக்டிங் ஓரியன்டாலாம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டு தான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. வாப்பா இந்த மாதிரி ஒரு 5-6 மாதம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணு. அப்படி நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணினா இந்த படத்தில் இருக்க மொத்த கிராஃப்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ டேரக்டர் சொல்கிற மாதிரி நல்லபடியாக எல்லா வேலையும் பார்த்துட்ட அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்காக டேரக்டர்கிட்ட க்ளோஸ் ஆவ. அதுக்கப்புறம் உனக்கு ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்னு டேரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ரோல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு சான்ஸ் உண்டு அப்படின்னு ஒரு சில எடிஸ் தான் பேசுவாங்க. அது டைமர் தான் மட்டும்தான். டேய், இப்போ எல்லா படம் ஏடிஸும் இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக டெக்னிக்கல் சைட்லாம் பேசுவாங்களா? அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் ஒரு சில எடிஸ் தான் பேசுவாங்க. இந்த மீடியம் பட்ஜெட்டு டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம் அந்த மாதிரி எடிஸ் தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதுவும் டைம் கிடைச்சா மட்டும்தான். இந்த பெரிய டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்டலாம் போய் நின்றுன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக பேசுகிறதுக்கு டைமே இருக்காது. அப்படியே அவங்க உங்ககிட்ட பேசினாலும் சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா கிளம்புப்பா அவ்வளோதான் பேசுவாங்க. ஆமாம், நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வருது. இதடா சட்டை இது? உங்ககிட்ட இருக்கிற சட்டை எல்லாமே ஃபேடாக தான் கிடக்குது. இந்த சட்டையை நீ பல வாட்டி போட்டு நான் பார்த்துருக்கேன். ஒரு 4-5 மாதத்துக்கு ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நல்ல சட்டைங்களை வாங்கி பழகு. ஒரே சட்டையை நிறைய வாட்டி போடாத. இங்கே பாரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு தனி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை தரும். இங்கே பாரு, ஜென்ரலாகவே ஒரு மனுஷனுக்கு க்ரூமிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீ ஒரு ஆக்டர் ஆக போகிற, அப்போ உனக்கு எந்த அளவுக்கு இந்த க்ரூமிங் சென்ஸ் முக்கியமானதுன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. டேய், இந்த க்ரூமிங் சென்ஸ்னா என்னடா?
க்ரூமிங் சென்ஸ்னா நீ உன்னை எப்படி ஸ்டைலாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறியோ அதுக்கு பேர் தான் க்ரூமிங் சென்ஸ். நீ உன்னை என்னெல்லாம் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னா உனக்கு செட் ஆகிற மாதிரி ஹேர் கட் பண்ணு, உன் உடம்ப இதே மாதிரி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோ, உன் ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணு, நிறைய புக்ஸ் படி எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்கு. டேய், நீ சொன்ன மாதிரிலாம் க்ரூம் ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸில் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுடா. அப்படியே கான்ஃபிடென்ஸும் நல்லா வருதுடா. வருதா? டேய் சொல்றா, நான் இன்னும் என்னலாம்டா மாற்றிக்கணும்? எங்க உன்னோட இந்த ஆடிஷனுக்கு அனுப்புகிற பிக்ஸ் எல்லாம் காமி பார்க்கலாம். டேய் என்னடா பிக் இது? எல்லாம் ஒரே மாதிரி எடுத்து அவருக்கு அனுப்பி வச்சிருக்க. அவன் இன்ஸ்டாகிராமில் போடுறவனே எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா ஒரு ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுற, நீ இப்படியே அனுப்புறது புடி. ஆக்சுவலி நீ எந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணோம் அப்படின்னா, சொல்லு. இப்போ நீ இருக்கிற உன் ஃபேஸ் கட்டுக்கும் ஏஜுக்கும் இந்த காலேஜ் லுக், வில்லேஜ் லுக், சிட்டி லுக், இது மூணுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு இப்போ ரோல்ஸ் வரும். ஸோ இந்த மூணுத்துக்கு ஏற்ற மாதிரி நீ காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி நீ ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் உனக்கு ஃபுல்லாக பியர்டு வளர்த்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் ஃபுல்லாக ஹேர் வச்சு நிறையா முடி வளர்த்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் ஷார்ட் ஹேரில் ஒரு ஃபோட்டோ ஷூட், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நீ அனுப்புனா தானே அந்த டேரக்டருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இவன் இந்த லுக்குக்கு நல்லா இருப்பான்லடா, நல்லா இருக்கான்லடா இந்த லுக்கில் அப்படின்னு அவர் மற்ற ஏடிஸ் கிட்ட சஜஷன் கேட்பாரு. அப்போதான் அவருக்கு ஐடியாவே வரும். நீ அதை விட்டுட்டு இப்படி ஒரே மாதிரி பிக்ஸ் அவருக்கு அனுப்புனீன்னா எப்படி அவருக்கு ஐடியா வரும் சொல்லு? டேய் சத்தியமா இந்த பிக்ஸ் அனுப்புறதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரியுது. நீ இதுக்கு முன்னாடி போன ஆடிஷன்ஸும் சரி, இதுக்கப்புறமா போக போகிற ஆடிஷன்லேயும் சரி, எல்லா ஆடிஷன்லையும் கேட்குற விஷயம், தம்பி உனக்கு ஏதாவது ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. கரெக்டா? ஆமாம். எந்த ஒரு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் கூட இப்போ நீ ஒரு ஆடிஷன் போகிற, அங்கே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த டேரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாய்ப்பு உனக்கு தானே. ஆனால் இப்போ மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் டேரக்டர்ஸை எப்படி ஆக்டர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம், 2 பைலட் ஃபிலிம். பைலட் ஃபிலிம்னா 1 மணி நேரம் படம். ஸோ அப்படியாவது ஏதோ ஒரு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏதோ ஒரு படத்தில் அப்படின்னு தான் நிறைய பேர் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் உனக்கு முதல் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது எது தெரியுமா? உன்னோட இந்த நேச்சுரல் ஆக்டிங் ஸ்கில்ஸும் அப்புறம் உன்னோட ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ பிக்ஸும் தான். அப்போ ஏதாச்சும் 2 படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிட்டு அடுத்த ஆடிஷன் போயிட்டு சான்ஸ் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்ல? கண்டிப்பா. ஆனால் நீ எவ்வளோ படத்தில் நடித்தாலும் அந்த கேரக்டருக்குன்னே அவங்க ஒரு ஆடிஷன் வைப்பாங்க. அதில் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் அந்த வாய்ப்பு உனக்கு. புரியுதா? ஓகே. நீ எவ்வளோ ஆடிஷன்ஸ் போனாலுமே சரி, அங்கே நீ போகிறப்போ நீ எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே சரி, நீ எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் அவங்க நினச்ச ஃபேஸ் கட் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உங்ககிட்ட, உனக்கு அந்த ரோல் கிடையவே கிடையாது. இதுவே நீ ஒரு 80% நல்லா பண்ணி உன்னோட ஃபேஸ் கட் செட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ கண்டிப்பாக உனக்கு தான் அந்த ரோல். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஃபேஸ் கட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்டா. டேய் என்னடா இது, ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் இத்தனை நாள் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணியிருந்துருக்கேனடா. சே. டேய் இப்போ எதுக்குடா நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிருக்க? இங்கே பாரு, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் லைஃப்பில் நீ எப்போ உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக
உன்னோட முழு மூச்சா நீ எப்போ இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டியோ அப்பயே நீ பாதி ஜெயிச்சிட்டடா. அந்த ப்ராசஸ் உனக்கு தெரியுதோ தெரியலையோ. இன்னும் மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்காக உன் வாழ்க்கையில நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்படா. அந்த கஷ்டங்கள்லாம் என்னைக்கா இருந்தாலும் வீண் ஆகவே ஆகாது, தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட கஷ்டங்கள்லாம் பலனா திரும்பி வரும். அப்போ நீ சொன்ன இத்தனை விஷயங்களெல்லாம் எனக்கு இன்னுமே சான்ஸ் கிடைக்கலையாடா? இதனால தான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலையான்னு கேட்டா நான் ஆமான்னு ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். கான்டாக்ட்ஸ். ஆ, அப்படின்னா அப்போ நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் யாரையா தெரிஞ்சிருக்கணுமாடா நமக்கு சான்ஸ் கிடைக்க? ஆமா, 100% கரெக்ட். அதுதான் இன்னைக்கு இருக்க சினிமாவோட நிலைமை. அப்படின்னா அப்போ இந்த ஆடிஷன் போகிறதுலாம் வேஸ்டாடா? அது எப்பறம் ஆடிஷன் போகிறதெல்லாம் வேஸ்ட் ஆகும்? இங்கே பாரு, 100%ல் வெறும் 5% ஆட்கள் தான் வெறும் திறமையை மட்டுமே பார்த்து செலக்ட் பண்ணுற ஆட்கள், டைரக்டர்ஸ். மீதி 95% எல்லாமே இந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா சினிமாக்குள்ளே வர்றது தான். அப்படின்னா அப்போ இந்த கான்டெக்ட்ஸ்க்கு யாருடா பிடிக்கிறது? வேற யாரு? டைரக்டர்ஸை தான். நீ ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் போகிற, எடுத்தவொடனே எந்த ஒரு டைரக்டரும் ஸ்ட்ரெயிட்டாலாம் பார்க்க விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற நீ ஒரு வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணும். உள்ளே யாராவது நீ பார்க்க, அவர் கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக அந்த பில்டிங்கை சுற்றி யாராவது இருப்பாங்க. நீ அவங்ககிட்ட எதிர்ச்சியாக பேசும்போது அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் உனக்கு லக்கு தானே. அப்படி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி அவங்களெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் டச்சில் இருந்தான்னா மேபி அவங்க ஃப்யூச்சரில் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். டேய், என்னடா இப்போவே தலைலாம் சுற்றுது? டேய் என்னடா இதுக்கே இப்படி தலை சுற்றுது அப்படின்னா இன்னும் நீ போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கேடா. இது ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் தானே. இதே மாதிரி தான் டைரக்டருக்கும் ஆஃபீஸுக்கும் எல்லாம் இதே ப்ரொசீஜர் தான். இதில் உனக்கு என்ன ப்ளஸ்ன்னா, நீ எந்த அளவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் பெனிஃபிட்டு. எப்படின்னா, இப்போ ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட்ஸ் வச்சுருக்க, ஓகேவா? அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் நீ ரெகுலராக க்ளோஸில் இருந்த அப்படின்னா அவங்க ஒரு கட்டத்தில் ஃப்யூச்சரில் படம் பண்ணும் போது கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டுப்பாங்கல்ல. இப்போது நீ போகிற ஆடிஷன்ஸ்லேயே நீ நிறையா கான்டாக்ட்ஸ் வாங்கலாமேடா. இப்போ நீ ஒரு ஆடிஷன் போகிற, அங்கே உன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100-200 பேர் பர்ஃபார்ம் பண்ண வருவாங்க. நீ அவங்கக்கிட்டே போய் நிறைய கான்டாக்ட்ஸ் வாங்கலாமே. அவங்கக்கிட்ட நீ அப்படியே பேச பேச அவங்களே உங்ககிட்ட அறிமுகமாவாங்க. அவங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமாக டச்சில் இருந்தீங்கன்னா அவங்க சொந்தமாக படம் பண்ணும் போதோ இல்லை அவங்க யார்கிட்டையாவது ஒர்க் பண்ணும் போதோ உன்ன மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு உன்னை ரெஃபர் பண்ணுவாங்கள்ல. அப்படி உன்னை ரெஃபர் பண்ணி அங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற நிறைய கான்டாக்ட்ஸ் உனக்கு டெவலப் ஆகும். அந்த ஃபிலிம் சர்க்கிளோட கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும். டேய், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் நான் போகலாமாடா? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகலாம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனீங்கன்னா உனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். பட் அங்கே நீ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகும்போது அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அங்கே போய் நீ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கான்டாக்ட்ஸ் வாங்கிட முடியாது. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ பிஸியாக ஓடிட்டுருப்பாங்க அந்த படத்தை எப்படியா நல்லபடியாக முடிக்கிறதுக்கு. அதையும் தாண்டி நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கான்டாக்ட்ஸை வாங்கிட்ட அப்படின்னா அது உன்னோட திறமை தான்டா. இப்போது இந்த தமிழ் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனால் அடுத்த படமும் நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் போகணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு நீ மேலே வருது எல்லாமே முழுக்க முழுக்க உன்னோட திறமை தான்டா. இப்போ இவ்வளோதான் வழி இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் வழி இருக்காடா சினிமாக்குள்ளே போகிறதுக்கு? இருக்கே, அது ஒரு நல்ல ஹெல்த்தியான வழியும் கூட. படத்துக்கே நீ ஒரு மெயின் பொசிஷனாக இருந்து அந்த படத்தை உருவாக்குறது. டேய், எனக்கு இன்னும் நீ கொஞ்சம் தெளிவாக சொல்கிறா. அதாவது ஒரு டெக்னீஷியனாக உள்ளே போகிறது. சினிமாவில் மொத்தம் 24 கிராஃப்ட் இருக்குது.
டைரக்ஷன், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, ரைட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட கிராஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆக்டிங்கை விட்டுரு. ஆக்டிங்கை தவிர்த்து சினிமாவில் என்னென்னலாம் கிராஃப்ட் இருக்குன்னு பாரு. இப்போ உனக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா படத்தோட மெயின் கேமராமேனா அந்த கேமரா ஹேண்ட்லிங் எல்லாமே உனக்கு பிடிக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் நல்லா ப்ரீஃபாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையோ பைலட் ஃபிலிம்ஸ்லையோ ஒர்க் பண்ண அப்படின்னா மெயின் கேமராமேனாக இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல நாலேஜ் வரும். அந்த நாலேஜில் வச்சு நீ ஒரு படத்துக்கு போய் மோஸ்ட்டாக வந்து எல்லா படத்துலையும் மெயின் கேமராமேனாக எடுத்த உடனே அலோவ் பண்ணிட மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீ மெயின் கேமராமேனாகவே பண்ணலாம். ஓரளவுக்கு கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீ அசிஸ்டன்ட் கேமராமேனாக தான் போய் சேர்ந்து. ஆனால் நீ அசிஸ்டன்ட் கேமராமேனாக போய் சேர்ந்தன்னா நீ இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா அது படம், நீ நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு சின்ன அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணி ஒரு 6 மாதம் நல்லா வேலை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மெயின் கேமராமேனாக படத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். ஓகே. சினிமாவுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு கிராஃப்ட்லேயுமே ஒரு உணர்வு இருக்குது. ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கு பின்னாடியுமே ஒரு உணர்வு இருக்குது. இப்போது சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தோன்னா நீ வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே பல கதைகள் சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்கணும். அதுதான் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வேலை. உன்னோட திறமையால் நீ ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபராக ஒரு படத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்ன கான்டாக்ட்ஸ்லேருந்து பெரிய கான்டாக்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறமாவும் நீ சினிமாட்டோகிராஃபி பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை ஆக்டிங் தான்னா உங்கள் கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு நீ அப்படியே போயிடலாம்ல, அவ்வளோதான். நான் இப்போ சொன்ன இந்த வழி வேணான்னா, இல்லை நான் டெக்னீஷியனாக போகல, நான் வெறும் ஆக்டிங் மட்டும் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீ கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு ஒரு ஆக்டராக ஒரு நல்ல பொசிஷன் வரத்துக்கு ஒரு 8 வருஷம் ஆகும். ஆனால் நான் இப்போ சொன்ன வழியில் நீ போனேன்னு வச்சுக்கோயேன், அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான வழியும் கூட. நான் இப்போ சொன்ன இந்த வழி, அதாவது ஒரு டெக்னீஷியனாக உள்ளே போய்ட்டேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாக சினிமாவில் ஸ்க்ரீனில் வந்துடலாம்டா. நீ சும்மா 2 வருஷத்துல நீ வளர்ந்துடலாம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணுமோ நீ பண்ணிடலாம். இதுதான் ஃபேக்ட்டு. சினிமாக்குள்ளே ஆஸ் எ டெக்னீஷியனாக நீ போக விருப்பப்படல, வெறும் ஆக்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறனாவே நீ உனக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் வச்சு தான் ஆகணும். அதே சமயம் நீ இப்படியும் பண்ணணும். அதுதான் இறங்கிட்ட அப்படின்னா நீ யூனிக்காக நிறையா ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நீயா டைரக்ட் பண்ணி நீயா நடிக்கணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி. அப்படிலாம் நீ பண்ண அப்படின்னா இந்த யூடியூப்லலாம் போஸ்ட் பண்ணினா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ரீச் ஆகும். நீ ஒரு ஆடிஷன் போகும்போது உன்னோட சொந்த ஸ்கிரிப்டில் நீ எழுதி நடித்த உன் பர்ஃபார்மன்ஸ் வீடியோலாம் டைரக்டர்கிட்ட காட்டினாவே பரவாயில்லையே, இவனுக்கு இந்த ஆக்டிங்கை தவிர்த்து இந்த கேமரா டைரக்ஷன் அப்படின்னு டெக்னிக்கல் நாலேஜும் தெரியுதே அப்படின்னு அதை பார்த்து கூட ஓகே இதுவே நல்லா பண்ணுறான்னா அப்போ நம்மளோட ரோலும் நல்லா பண்ணுவானே அப்படின்னு அவரோட கேரக்டரும் கொடுத்துருவாரு. ஒரு ஆக்டருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ எழுதி நடிக்கிற உன்னோட சொந்த ஸ்கிரிப்ட்ஸ் தான் அந்த டெக்னிக்கல் நாலேஜை உனக்கு கற்றுக் கொடுக்கும். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. அன்னைக்கு மட்டும் நீ என்னை ஓப்பனாக சொல்ல வைக்கலனா இன்னைக்கு எனக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், என்ன கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ என் மூலயமா உனக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிருச்சு. இனிமையாவது உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உன் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்காம அட்லீஸ்ட் உன்கிட்ட க்ளோஸாக இருக்கவன்ட்ட சொல்லி பழகினா தானடா உனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டே நீ. டேய், அப்படி இல்லைடா, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சினிமா லைன்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுவும் இல்லாமல் நம்மளோட கஷ்டத்தை வேற ஏன் உன்கிட்ட சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதான் அந்த கஷ்டம்லாம் அப்படியே என்னோடவே போகட்டுமே அப்படின்னு சும்மா இருந்துட்டேன். டேய், முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொன்னாதானடா தெரியும். அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ அப்படின்னு சொல்லாமலே எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? ஆமாம், நானும் முதல்ல இருந்தே கேட்டுகிட்டே இருக்கேன், உனக்கு எப்படி சினிமா பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு?
சொல்கிறேன். நான் அண்ணா நகரில் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருந்த போது என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 4 விதமாக சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. ஒருத்தன் ஆக்டிங், ஒருத்தன் டைரக்ஷன், ஒருத்தன் எடிட்டிங், ஒருத்தன் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு. இவங்கெல்லாம் டெய்லி இந்த சினிமா ஆஃபீஸ்க்கும் ஆடிஷன்ஸ்க்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போகிறது உண்டு. நானும் சரி இந்த சினிமாலாம் எப்படி எடுக்கிறாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் நானும் அவங்களோட டெய்லி போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இது, ஒரு சினிமா எடுக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு சினிமாக்குள்ளே வர்றதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி வரணுமா? இதெல்லாம் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நடிப்பு இருக்கே, அது சத்தியமா ஒரு சொல்ல முடியாத சந்தோஷத்தை தருதுடா. நமக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த கேரக்டரா நம்ம வாழ்ந்து நம்ம ஒன்று புதுசா ஒன்று கொடுக்குறோம் பாத்தியா, அது சத்தியமா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை தருது இல்ல. அதுக்கு தான் நீ ஆக்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல. இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃப்டுக்கு பின்னாடியுமே ஒரு உணர்வு இருக்குடா. இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு சினிமா மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் வந்துச்சு. கூடவே ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அப்புறம் நான் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நிறைய ஓன் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவேன். அதை நானே மிரர் முன்னாடி நடித்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நானும் நிறைய ஆடிஷன்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். இந்த வாய்ப்பு கேட்குற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என் மனசுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு ஆசைப்படுற ஆட்களை விட அதுக்கு தகுதியான ஆட்கள் தான் இங்கே நிரந்தரமாக இருக்க முடியும்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு எனக்குள்ள வந்த சினிமா ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள குறையிறது நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள ஒன்று உணர்ந்தேன். சினிமா வந்து நம்மளோட டெஸ்டினி கிடையாது, அது சினிமாக்குனே மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப். இங்கே சினிமாவில் வெறும் ஆசைப்பட்ட மட்டும் இங்கே பெரிய ஆள் ஆயிட முடியாது. அதுக்காக யார் இங்கே முழு நேரமும் அயராமல் உழைக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே ஜெயிக்க முடியும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், எனக்காவது திடீர்னு ஆசை தாண்டா, ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. உனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குன்னு சொல்லியிருக்க நீ. ஸோ கண்டிப்பாக நீ நல்லா வரணும், நல்லா வருவ பாரு. கண்டிப்பாடா. ஆமாம், எனக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. நீ இவ்வளோ கேள்வி கேட்டியே, பதிலுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்கிறியா? கேளுடா. உனக்கு திடீர்னு ஒரு நல்ல கேரக்டர் வருது, அது ஒரு 1000 பேர் முன்னாடி நடிக்கணும், நீ கரெக்டாக பண்ணிடுவியா? டேய், நீ என்னடா இப்படி கேட்குற? அதுக்காக தான்டா இவ்வளோ போராடுறோம். ஆக்டிங்கில் வந்துட்டு அதெல்லாம் பண்ணி தான்டா ஆகணும். நான் இப்பயும் சொல்கிறேன், நீ அங்கே போய் ஒழுங்காக பண்ண மாட்டேன். டேய், ஏன்டா இப்படி சொல்கிற? இரு காரணம் இருக்குது. அன்றைக்கி நம்ம ஏரியாவில் ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நம்ம ஏரியாவில் நிறைய காசு வச்சுருக்கவங்கலாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி ஒன்று கேட்டவங்கிட்ட, டேய் நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவேடா, நீ அங்கே போய் ஆடி உன் திறமையை காட்ட வேண்டியதானடா அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? டேய், எனக்கும் ஆடணும்னு ஆசை தான்டா. நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட ஸ்பாட்லேயே ஆடிடுவேன். ஆனாலும் இங்கே இருந்து எழுந்து போய் 200 பேர் முன்னாடி ஸ்டேஜில் ஆடணும்னு நினச்சாலே எனக்குள்ள பயமா பதட்டமா என்னன்னு தெரில, அதுவே என்னை ஆட விடாமல் தடுத்துடுதுடா. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நடந்திருக்கும். நம்மளோட மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு சம்மை போர்டில் நடிச்சிட்டு அதே மாதிரி ஒரு சம்மை யாரை வந்து போட வைக்கலாம் அப்படின்னு அந்த பசங்கள் நோக்கி தான் அந்த கை போகும், பொண்ணுங்கள் நோக்கி போகவே போகாது.
அதில் நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தெரிலனாலும் தெரிஞ்ச மாதிரியே முகத்தை அப்படியே காட்டிப்பாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவான், என்னதான் தனக்கு தெரிலனாலும் தெரிஞ்ச மாதிரி முகத்தை வச்சாலும் அவன் மட்டும் கரெக்டாக மாட்டிப்பான். அவன் போய் கடைசியில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுவான். ஏன்னா அந்த விஷயத்திலாவது இந்த நம்மளோட இந்த பயம் பதட்டம் நம்ம காமிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்கே பாதி பசங்களுக்கு மேக்ஸே வராது. உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அங்கே போய் அந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு குத்த வேணாம். டேய், நீ ஒரு ஆக்டர் ஆக போகிற. ஆக்டர் தானே ஆக போகிற. ஒரு ஆக்டருக்கு இந்த பயம் பதட்டம் கூச்சம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனாடா உனக்கு அப்படி ஒரு சீனை இங்கே 1000 பேர் முன்னாடி கொடுக்கும்போது உன்னால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். சரி ஓகேடா, நீ ஒரு ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட. ஒரு ஆக்டருக்கு முக்கிய தேவை அப்சர்வேஷன். இப்படி ஒரு ட்ரெயினில் போகிற, அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்போ சும்மா மொபைலை மட்டும் நோண்டிட்டு இருக்காத டைம் பாஸ்க்கு. சுற்றி இருக்கிற மக்களை முதல்ல அப்சர்வ் பண்ண கற்றுக்கோ. இப்போ ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையெல்லாம் ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அது எல்லாமே பாரு. இப்போ திடீர்னு உனக்கு ஒரு பஸ் கண்டக்டர் ரோல் வருது, அப்போ நீ அந்த பஸ் கண்டக்டராக மாறணும். அப்போனா அந்த பஸ் கண்டக்டர் என்னென்னலாம் பண்ணுறாங்க நீ வாட்ச் பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்படி நீ மாற முடியும். அப்போ உனக்கு அந்த ரோல் வரும்போது உன்னோட ஸ்டைலில் நீ அந்த பஸ் கண்டக்டரை எப்படி நீ பண்ணுவ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இந்த பப்ளிக் ஃபியர்லாம் இருக்குன்ற உன்னோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி பப்ளிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணு. ஐ மீன் உன்னோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பப்ளிக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோ அந்த சீன்லாம். அப்போ தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபியர் கம்மியாகும். இயற்கையை நல்லா ரசி, நிறைய படங்கள் பாரு. அப்புறம் இந்த கூச்ச சுபாவம் மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னோட லைஃபே நல்ல ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக நல்லா இருக்கும். ஓகேடா, நான் உன்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே நீ தான் உன்னை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அப்படியெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆல் தி பெஸ்ட். டேய், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், சொல்கிறா. நான் ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருந்தேன் நேற்று தான். திடீர்னு பேசும்போது, என்னடா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோண்டா 3 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ 3 இயர்ஸ் கழித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கேட்டாங்க, டே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், சும்மா செமையா ரக்டா ஒல்லியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு கேட்டாங்க. நான் உடனே உன் ஃபோட்டோ அமுச்சு விட்டேன். அமுச்சா உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ் கட்லாம் ஓகேடா, நாளைக்கே வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? இதுக்கு முன்னாடி உனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸை விட இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு போயிட்டு ரொம்ப நல்லா பண்ணி அந்த ரோலுக்கு செலக்ட் ஆயிட்டு வா. கண்டிப்பாடா. நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப்ல ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட இந்த பேட் டேஸ் தான் அந்த குட் டேஸை உருவாக்கும்.